எக்ஸாம் சொல்லி கடைசியா உங்க எக்ஸாமுக்கு முத நாள் என்னை படிக்க வச்சிட்டீங்களேம்மா. ஓகே, எனிவே வெல்கம் பேக் டு ராஜ்பீடியா. ஓகே, அண்ட் நம்ம இன்னைக்கு கேஸ் ஒர்க், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அதானே, ஸோ சோஷியல் கேஸ் ஒர்க் பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஓவரால் கேஸ் ஒர்க் பற்றி ஒரு வீடியோ. ஓகே, என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் இதில் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு மேலே பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, அண்ட் தென் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் வீடியோ இப்போது இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இப்போ தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க், அண்ட் தென் என்னது காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க், இதெல்லாம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கேஸ் ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. அதை லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க. அதையும் கண்டிப்பாக, அதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லாங் ஆன்சர்ஸ், சரியா? ஸோ அதே வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மிச்சம் கவர் பண்ணிட்டா இம்பார்ட்டன்ட் போர்ஷன் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இன் ஒன் வீடியோ, சரியா? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், சரியா? நீங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நேற்று கமெண்ட் செக்ஷன் பார்த்து நான் ரொம்ப இதாகிட்டேன். ஸோ உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷல் வீடியோ, சரியா? அண்ட் தென் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஒரு டாபிக் எடுத்தால் அதை டீட்டெயில்டாக பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ சரி, நீங்கள் கேட்டதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ, சரி? ஓகே, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் கேஸ் ஒர்க்கில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேஸ் ஒர்க்னா என்ன? டீலிங் வித் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், சரியா? அண்ட் தென் இதில் வந்து இப்போ நம்ம அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் யார் டீல் பண்ணுவா? கேஸ் ஒர்க்கர், அதாவது கிளைண்ட்டோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தை டீல் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இங்கே ரெண்டு யார் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ஒர்க்கரு, அதுக்கப்புறம் கிளைண்ட், சரியா? கேஸ் ஒர்க்கர் அப்புறம் கிளைண்ட் ரெண்டுமே சிசின்னு வருது, அதனால நான் சிஎல் சிடபிள்யூன்னு போட்டிருக்கேன். ஓகே, கேஸ் ஒர்க்கர் அண்ட் கிளைண்ட், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் சுற்றி வர கான்செப்ட்ஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபரன்ஸ் அண்ட் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலபஸில் பார்த்தீங்களா? அப்படின்னா டிரான்ஸ்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேஸ் ஒர்க் பண்ணுறோம் கிளைண்ட்டுக்கு, சரியா? அப்போ நம்ம கேஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே, நம்மளுடைய ஸ்பீச்சில் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே, அந்த கிளைண்ட் வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங், ஒரு எமோஷனல் ஃபீலிங் நம்ம மேலே, அதாவது தெரபிஸ்ட் மேலே டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, க்ளோஸ் ஃபீலிங், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு அதை ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு தெரபிஸ்ட் மேலே ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபரன்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா டிரான்ஸ்ஃபரன்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்னா ஆப்போசிட். இதே தெரபிஸ்டுக்கு ஓகே, அந்த கிளைண்ட் மேலே ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு சிம்பத்தியில் நமக்கு அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது? தெரபிஸ்ட் டு கிளைண்ட்டு, அதுக்கு பேர் என்னது? கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? டிரான்ஸ்ஃபரன்ஸ், கிளைண்ட் டு தெரபிஸ்ட் டிரான்ஸ்ஃபரன்ஸ், தெரபிஸ்ட் டு கிளைண்ட் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் கொஷின்ஸில் வரும், சரியா? ஓகே, ஷார்ட் ஆன்சர்ஸில் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்பத்தி, இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். சோஷியல் ஒர்க்குக்கு வந்ததுலேருந்து சிம்பத்தி கூடாது, எம்பத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அது வந்து எம்பத்தி சிம்பத்திக்கு என்ன டிஃப்ரென்ஸு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். சிம்பத்தி அப்படின்னா
ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இன்னொருத்தருக்கோட கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு இந்த பரிதாபப்படுறோம்ல, இறக்கப்படுறோம்ல, அதுதான் வந்து எம்பத்தி. ஓகே. அண்ட் சாரி சிம்பத்தி, சாரி ஓகே, அதான் வந்து சிம்பத்தி. ஓகே, இறக்கப்படுறோம்ல, ஒருத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறது சிம்பத்தி. ஆனா இங்க நமக்கு சோஷியல் ஒர்க்ல நமக்கு சிம்பத்தியே வேண்டாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பத்தி. எம்பத்தினா என்னது? ஒரு ஒரு இப்போ நம்ம கிளைண்ட்டை வச்சுக்கோங்க. அந்த கிளைண்ட்டை வந்து அவங்களுடைய ப்ராப்ளமை நம்ம இடத்துல இருந்து பார்க்காம அவங்க இடத்துக்கு போய் நின்று அவங்களோட ப்ராப்ளமை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு எம்பத்தி. அதாவது இந்த ஒரு இது டைலாக் சொல்லுவாங்கல்ல, புட்டிங், அதாவது நம்மளுடைய புட்டிங் யுவர் ஃபீட் ஆன் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து நம்ம காலை அவங்க ஷூக்குள்ள விட்டு பார்த்தாதான் அந்த ஷூ எப்படி கடிக்குது வலிக்குதுன்னு நமக்கு தெரியும். வெளியே இருந்துட்டு நல்லா தானே இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ அவங்க ப்ராப்ளம் என்னன்றத அவங்க இடத்துல போய் நீங்க நின்று பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து என்னது எம்பத்தி. ஓகே, கிளியர்? முடிஞ்சா? சிம்பத்தி, எம்பத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டிரான்ஸ்ஃபரன்ஸ், கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். இப்போ சிம்பத்தி, எம்பத்தி. ஓகே, ஸோ 4 கான்செப்ட் பார்த்தாச்சு டக்குன்னு. சூப்பரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது டிரான்ஸ்ஃபரன்ஸ் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் பார்த்தோம்ல. அதாவது கிளைண்ட்டுக்கும் தெரபிஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ் அது பார்த்தோம்ல. இப்போ அதோடயே சேர்த்து நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அப்போனா எப்படி இருக்கணும் ரிலேஷன்ஷிப் ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு தெரபிஸ்ட்டுக்கும்? அதாவது கேஸ் ஒர்க்கர், தெரபிஸ்ட்னா யாரு? கேஸ் ஒர்க்கர், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றவர். ஓகேயா? ஸோ அவங்க 2 பேருக்கும் அப்போ ரிலேஷன்ஷிப் எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும்தான் இருக்கணும். கேஸ் ஒர்க் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? கேஸ் ஒர்க்கருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ நத்திங் மோர் தென் தட். நம்ம ஏன் அங்கே போகிறோம், ஏன் அங்கே இருக்கோம்? அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு இண்டிவிஜுவலோடைய ப்ராப்ளமை, நம்ம கிளைண்ட்டோடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வேலை. அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஓகே, அந்த நம்மளும் தேவையில்லாத ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே போகக்கூடாது. கிளைண்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம இடம் தரவும் கூடாது. ஓகே, ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான் நம்ம ஒரு கெத்தாக இருக்கலாம். ஓகே, நம்ம வேலையை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். அப்படி ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை கேஸ் ஒர்க்கருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு கேட்கலாம். ஓகே, அப்படிலாம் கேட்டால் அப்படி எழுதுங்க. அது மாதிரி டிரான்ஸ்ஃபரன்ஸ் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்ன்னு தெரியும். சிம்பத்தி எம்பத்தியும் படிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்டர்வியூஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க். நீங்கள் ஜென்ரலாக இன்டர்வியூஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஓகே, சில பேர் ரிசர்ச்சில் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ரிசர்ச் பேப்பர் இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லையா செகண்ட் செமஸ்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் செமஸ்டரில் இருக்கும். இப்போது இல்லாட்டி இன்டர்வியூஸ்ன்றது உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ரைட்? இப்போ டிவி ஷோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோ இன்டர்வியூ, டைரக்டர் இன்டர்வியூ, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து கேஸ் ஒர்க்லையும் வந்துட்டு கிளைண்ட்டை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஓகே, அந்த கிளைண்ட் இன்டர்வியூ எப்படி இருக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கிளைண்ட் இன்டர்வியூ எப்படி இருக்கணும்? சொன்னேன்ல, எனக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஐ ஃபீல் லைக் coughing. That's why I don't want to interrupt the class. Like I'm taking some water. Kindly excuse me. Okay. And then நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ரைட், இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இன்டர்வியூஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க். ஓகே, இந்த இன்டர்வியூஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட்டோடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களோட நீட் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம்.
ஓகே, நீங்கள் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன இதில் வந்து அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஓகே, அவங்களுக்கு என்ன தேவை நம்மக்கிட்ட இருந்து, ஓகே, எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க மூலமாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து ஷெட்யூல் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இதில் வந்துட்டு உங்களுடைய இது நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருக்கணும், கேஷுவலாக பேசணும். அப்போ தான் வந்து நம்ம அவங்கள வந்து அனலைஸ் பண்ண முடியும் இந்த இன்டர்வியூ மூலமாக. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க். சரியா, இதில் வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் இதை எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல முடியாது, நீங்கள் சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இந்த இன்டர்வியூஸில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிமினரி பிளானிங், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக கொஷின்ஸ் கேட்கணும், அவ்வளோதான் இதில் இருக்க ஸ்டெப்ஸு. ஓகே, அண்ட் தென் இப்போது இது அப்சர்வேஷன்ஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க் அப்படி, இது நெக்ஸ்ட்டு டாபிக்கு. இன்டர்வியூஸ் பார்த்தாச்சு, அவங்களுக்கு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மூலமாக அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரியா, இப்போ இது வந்துட்டு இப்போ அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன்ஸில் என்னது, இப்போ நம்ம கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க, பர்சனலை பற்றி சொல்கிறாங்க, அவங்க ப்ராப்ளம் பற்றி சொல்கிறாங்க, அவங்க நீட் பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே அவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்டிவாக லிசன் பண்ணணும், கீனாக நோட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அதுக்காக ஒரு நோட் பேனா எடுத்து அவங்க முன்னாடியே எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காம, அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஐபால்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட அந்த கண் எப்படி இருக்கு, அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது, என்ன ஃபீலிங், என்ன எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு, எப்படி வாடி போகுதா இல்லை எப்படி இருக்கு, எதுக்கு அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க, எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எதுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க, இது எல்லாமே அவங்க ஃபேஸ்லயே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். சரியா, இப்போ யாராவது வீட்லயே ஒன்றும் இல்லை, வீட்லயே போய் உங்கள் அம்மா கிட்ட போய் ஏதாவது வந்து உன் லைஃப்ல எதுமா ரொம்ப சந்தோஷமானது, இல்லதே எதுமா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேளுங்களேன், கதையா ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படியே அவங்க ஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதில் வந்து 1000 எமோஷன்ஸ் வந்து போகும். அதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஃபேஸில் வர்றது. சரியா, எதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க, திடீர்னு கண் கலங்குவாங்க, திடீர்னு எமோஷன் ஆவாங்க. ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்சர்வேஷன்ஸ். சரியா, இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன்ஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க். இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் அப்சர்வேஷன்ஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க். அடுத்து வந்து ரெஃபரல்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து கிளைண்ட்டோடைய டாக்டர்கிட்டையோ கிளைண்ட்டோடைய டீச்சர்கிட்டையோ தேவைப்பட்டால், ஓகே, கிளைண்ட்டோடைய டாக்டர்கிட்டையோ இல்லை கிளைண்ட்டோடைய டீச்சர்கிட்டையோ இல்லை கிளைண்ட்டோடைய ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை கிளைண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இல்லை கிளைண்ட்டோடைய ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ணுற அந்த கலீக்ஸ்கிட்டையோ, ஓகே, யார்கிட்டையோ வந்துட்டு நம்ம வந்து பேசுகிறோம்ல, பேசி இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம். ஓகே, ஒரு கான்வர்சேஷன் இவங்களுக்காக ஒரு ஃபோன் மூலமாகவோ இல்லை ஒரு லெட்டரில் ஒரு மெயில் மூலமாகவோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா கேஸ் ஒர்க்கர், அதுக்கு பேர் தான் வந்து ஒன் செகண்ட் சாரி, அதுக்கு பேர் வந்து கொலேட்ரல் கான்டாக்ட். நான் இங்கே எழுதலை, நான் இப்போ சொன்னதுக்கு பேர் கொலேட்ரல் கான்டாக்ட். ஓகே, கொலேட்ரல் கான்டாக்ட்ஸ் நான் இப்போ சொன்ன கான்செப்ட் பேர். சரியா, ஓகே. இது ரெஃபரல்ஸ்ன்னு நான் சொன்னேன். ரெஃபரல்ஸுன்றது என்னது அப்படின்னா, நம்ம வந்து யார்கிட்டையாவது, அதாவது இப்போ இந்த கிளைண்ட்டுக்காக வேற ஒரு ஏஜென்சிக்கிட்ட ரெஃபர் பண்ணி விடுறோம் அந்த கிளைண்ட்டோட கேஸை. தேவைப்பட்டால் நம்ம ஏற்கனவே இந்த ரெஃபரல்ன்றதை வந்து ப்ராசஸில் பார்த்துருக்கோம். ப்ராசஸில் இது ஒரு ஸ்டெப்பாக ஸ்டடி, இன்டேக், டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட், டெர்மினேஷன், ரெஃபரல் அப்படின்னு பார்த்தோம்ல. அதில் லாஸ்ட் ஸ்டெப் ரெஃபரல். அதில் என்ன பார்த்துருக்கோம், ரெஃபரல் அப்படின்னா வந்துட்டு அவங்கள வந்து ரெஃபர் பண்ணி விடுறது. அந்த கேஸை வந்து இப்போ ஓகே, இப்போ ஒரு கேஸ் என்கிட்ட வராங்க அப்படின்னா
அவங்கள வந்து அந்த கிளைண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஓகே அவங்களுக்கு நம்மளுடைய கவுன்சிலிங் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரை போய் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெஃபர் பண்ணலாம். இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங், ஸ்லீப்லெஸ்னஸ் நைட்டும் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் இங்கேயும் வந்து நீங்கள் இந்த அவங்களோட டிப்ரெஷனுக்காக அதுவும் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணும். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெஃபரல். ஸோ நம்ம இதில் எத்தனை கான்செப்ட் பார்த்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. கேஸ் ஒர்க்குன்ற ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம், தென் கேஸ் ஒர்க் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே, தென் சிம்பத்தி எம்பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க், அப்சர்வேஷன்ஸ் இன் சோஷியல் கேஸ் ஒர்க் பார்த்தோம், அப்புறம் கொலேட்ரல் கான்டாக்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெஃபரல்ஸ் பார்த்தோம். நான் எந்த ஆர்டரில் சொல்லி கொடுத்தேனோ அதே ஆர்டரில் உங்களுக்கு இப்போ ரீகால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸில் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ அங்கங்கே பாஸ் போட்டோ இல்லை ரீவைண்ட் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, கேட்டு எழுதுங்க. ஓகே, இப்போ இதில் இது உங்களுக்கு இப்போ நோட்ஸாக இப்போ சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து நீங்கள் அப்பக்கப்போ எனக்கு கமெண்ட் போடுங்க என்னென்ன டாபிக்னு, நான் உங்களுக்கு வந்து அப்பக்கப்போ வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து நோட்ஸாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு கான்செப்டுக்கும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றனால இப்படி தான் இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரீவைண்ட் பண்ணி ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே போங்க. சரியா? தென் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், இது எல்லாமே லாங் ஆன்சர்ஸ். சரியா? ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் லாங் ஆன்சர்லையும் வரலாம், சில நேரம் ஷார்ட் ஆன்சர்லையும் கேட்கலாம். ஓகே, ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்னா என்ன, ஃபிலாசபியில் என்ன பேசிக், அந்த ஃபிலாசபினா என்ன தத்துவம், ஓகே, என்ன பேசிக் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி இந்த சோஷியல் கேஸ் ஒர்க் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது எல்லாருக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் வந்து வழங்கப்படணும். ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக வந்து பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் ஒர்க்குன்றது பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஹியூமன் ஒர்த் அண்ட் டிக்னிட்டிக்காக, அதாவது ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் ஒர்த்னா என்ன, ஹியூமன் வேல்யூஸ், ஒரு ஹியூமன் பீயிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவங்களோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த சப்ஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிக்னிட்டி, அவருடைய அந்த ஹியூமன் பீயிங் நம்மளுடைய எவ்வளோ அந்த டிக்னிட்டி, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஓகே, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்காக தான் வந்து இந்த சப்ஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டே எதை பேஸ் பண்ணியிருக்கு, இண்டிவிஜுவலோட ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறதுல தானே இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி எவ்வளோ முக்கியம் அதுக்காக. அண்ட் தென் இண்டிவிஜுவல் யூனிக்னஸ். ஓகே, இண்டிவிஜுவல் யூனிக்னஸ்னால் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, நான் வேறு ஏதோ டாப்பிக்கில் கூட, சொசைட்டி அந்த டாப்பிக்கில் கூட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலைசேஷன் நம்ம பார்த்தோம்ல, அதில் கூட பார்த்துருக்கோம். ஓகே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்னது, ஒரு யூனிக் ஹியூமன் பீயிங், ரைட்டா? இப்போ எல்லாருக்குமே யோசிச்சு பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வந்து ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஓகே, ரெண்டு கை, ரெண்டு கால் அப்படிதான் இருக்கு. பட் எல்லாமே அந்த ஃபேஸில் பார்க்கும்போது, ஃபேஸில் சேர்த்து வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிடைக்குது. கரெக்டாக கோடிக்கணக்கான டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. யாருமே யார் மாதிரியும் இல்லை. ஒரு லைட் ரிசம்பிளன்ஸ் வேணா இருக்கலாம், பட் நாட் எக்ஸாக்ட். ஸோ எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அதே மாதிரி அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கத்தி பேசுகிறோம், ஒருத்தர்கிட்ட பயந்து பேசுகிறோம், சரியா? ஒருத்தர்கிட்ட கெஞ்சி தான் பேச வேண்டியிருக்கு. ஓகே, ஒருத்தர்கிட்ட பேசவே முடியாது. ஓகே, ஒரு சிலர்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸும் யூனிக். ஓகே, அதனால தான் வந்து கேஸ் ஒர்க்குன்ற ஒன்று டெவலப் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான். தென் காமன் நீட்ஸ்னா என்ன,
இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் அவங்களோட நீட் என்னது காமனாக இருக்குது. ஓகே, அவங்களோட சில காமன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, ஒர்க்கில் வந்து ப்ராப்ளமு, இந்த மாதிரி சில காமன் நீட். அவங்களுக்கு ஒரு ஒரு காமன் நீட் என்னது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபிலாசபி டெவலப் ஆயிருக்கு. ஓகே, தென் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அது இதுன்னு சொல்லி சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம், க்ரோத்னா டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்கு. சரியா? ஸோ இது ஷார்ட் ஆன்சர்லையும் கேட்கலாம், லாங் ஆன்சர்லையும் கேட்கலாம். இதுதான் சைட் ஹெட்டிங். இதை மட்டும் எழுதிடாதீங்க, இது சைட் ஹெட்டிங்காக போட்டு உள்ள நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க ஓனா. சரியா? நான் சொன்னதை ஒன் வேர்ட்ஸில் எழுதுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சேர்த்துக்கிட்டாலும் ரெலவெண்ட்டாக ரிலேட்டடாக எதுனாலும் எழுதலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இப்போ ஃபிலாசபி அப்படின்னு கேட்டால் ஃபிலாசபி தானே எடுத்த உடனே ஃபிலாசபி அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டு இதை பூரா எழுதிடாதீங்க. எப்போ எந்த கொஷின் லாங் ஆன்சர் எழுதினாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. அப்புறம் கேஸ் ஒர்க்குனா கேஸ் ஒர்க் சப்ஜெக்டா, ஓகே கேஸ் ஒர்க்கை பற்றி ஒரு கான்செப்ட் எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வேற ஏதாவது ரெலவெண்ட்டாக இருந்தால் அதெல்லாம் எழுதிட்டு, அப்புறம் இந்த ஃபிலாசபி இதோட சைட் ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் சைட் ஹெட்டிங் தான். நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே சைட் ஹெட்டிங் தான். ஸோ சைட் ஹெட்டிங்ஸை எழுதிட்டு அதுக்குள்ள ஒரு 2 லைனோ 4 லைனோ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் போட்டு இதெல்லாம் நம்ம இப்படி இப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது நமக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுது செய்யுது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 4 லைன் எழுதுங்க. சரியா? இப்படிதான் வந்து ஒரு லாங் ஆன்சர்னா இப்படிதான் நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். இதை வே டு ப்ரெசென்ட்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போதான் நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாம்ல. ஏன்னா இந்த வீடியோவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு தான். தென் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் கேஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ். வேல்யூஸ் எந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி இருக்கு சோஷியல் கேஸ் ஒர்க் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஒர்த் அண்ட் டிக்னிட்டி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங். இண்டிவிஜுவல் ஒர்த் அண்ட் டிக்னிட்டினா நம்ம என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, அதை வேணா இதில் போய் முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு சுயமரியாதை, ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய வேல்யூ, அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் டிட்டர்மினேஷன். ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஒரு டிசிஷனுக்காக ஓகே பண்ணப்பட்டது. தென் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அதனால வந்து இந்த கேஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் சாரி இது வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷன்னா ஒரு டெசிஷன் வந்து செல்ஃபா எடுக்க வைக்கணும் கிளைண்ட்டை. அதுக்காக நம்ம அதை பேஸ் பண்ணி தான், அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் கேஸ் ஒர்க் இருக்கு. ஓகே, நான் சோஷியல் டிட்டர்மினேஷன் தப்பா சொல்லிட்டேன், செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஓகே, தென் இது பார்த்தீங்கன்னா இது இன்டர்டிபெண்டன்ஸ். இன்டர்டிபெண்டன்ஸ்னா இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டிக்கு உண்டான ஒரு இன்டர்டிபெண்டன்ஸ், அதாவது லிங்க். நமக்கும் அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாழக்கூடிய அந்த சொசைட்டிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ். சரியா? நம்மளை சார்ந்துதான் சொசைட்டி இருக்கு, சொசைட்டியை சார்ந்துதான் நம்ம இருக்கோம். மேன் அண்ட் சொசைட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல நீங்க பாருங்க. இதை பத்தி நான் அதில் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம யாருமே தனியா இருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இதுக்கு இந்த பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் போட்ட எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மார்க் வாங்கிடலாம். கண்டிப்பாக மோர் தென் கண்டிப்பாக ஒரு 60 மார்க்ஸ் வாங்கிடலாம். தென் வந்து பேசிக் ஹியூமன் நீட்ஸ். பேசிக் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் உள்ள காமனான ஒரு அடிப்படை தேவை. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் கேர் தேவை. அதனாலதான் அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், கேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சோஷியல் கேஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் எல்லாம் ஷார்ட் ஆன்சர்ல தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, கேட்டால் இதில் எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க. இன்கேஸ் லாங் ஆன்சரில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் சைட் ஹெட்டிங்காக போட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு
உங்களால் முடிஞ்சா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளை போட்டு எழுதி விடுங்க. ஓகே, வாய்ப்பு இல்லை லாங் ஆன்சரில் கேட்க, ஷார்ட் ஆன்சர் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்கேஸ் எது லாங் ஆன்சரில் கேட்டாலும் நான் சொன்ன அந்த எப்படி ப்ரெசன்ட் சொன்னேன்ல, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே, தென் இப்போ ஸ்கில்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்கர். கேஸ் ஒர்க்கருடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்? கேஸ் ஒர்க்கரோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஒர்க்கர் வந்து ஒரு எம்பத்தியோட இருக்கணும். எம்பத்தினா இப்போ என்னன்னு கேட்க மாட்டீங்கல்ல. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. ஓகே, அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களோட இடத்துல இருந்து நம்ம பார்க்கறது தான் எம்பத்தி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஆக்டிவ் லிசனிங். நம்ம சும்மா உங்கள் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்டிவ் லிசனிங் கிடையாது, லிசனிங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் தட். யாருக்குமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, சரியா? யாராவது உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த ஃபோன்லாம் பார்க்காம ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த பாண்டேஜ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா? அதை விட்டு நம்ம ஃபோன் பார்த்துட்டே வந்து பண்ணும்போது அது தட்ஸ் நாட் லிசனிங் அட் ஆல். தட்ஸ் ஜஸ்ட் மேபி கேட்கலாம், தட்ஸ் ஜஸ்ட் ஹியரிங், லிசனிங் கிடையாது, சரியா? தென் இது வந்து நெக்ஸ்ட் ஸோ ஆக்டிவ் லிசனிங். அப்போ தான் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணணும். இது அப்சர்வேஷனில் பார்த்தோம்ல, அப்சர்வேஷன்ஸில் பார்த்தோம். ஸோ அதே தான் வந்து இங்கே ஆக்டிவ் லிசனிங்லையும் அதை சேம் அதில் சொன்னதே டீட்டெயில்டாக எழுதலாம் ஆக்டிவ் லிசனிங்கில். தென் ஏன்னா நம்ம லிசன் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம நீங்களே வச்சுக்கோங்க, யார்கிட்டயாவது பேசுகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கண்டுக்காம சொல்லு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் சீரியஸாக ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ப்ராப்ளம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மூவி போயிட்டு வந்து எக்ஸைட்டடாக ஜாலியாக சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ கூட அப்படியா அப்படியா அப்படி சொன்னால் வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசவே உங்களுக்கு பிடிக்காது. அதே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்கள் பேசும்போது அப்படியா, சூப்பரு, வெரி குட்பா, அப்படியா, சரி சரி, எங்கே இருக்குது சொல்லு, நானும் பார்த்துட்டு வரேன், போயிட்டு வரேன் அப்படி கேட்டால் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள்ட்ட வந்து நம்ம இன்னும் க்ளோஸாக இருக்கலாம் இன்னும், ஏன்னா அவங்க நமக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 1 கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் 2 ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க, கரெக்டாக? ஸோ அதே தான் ஆக்டிவ் லிசனிங்னா, யாரை ஆக்டிவ் லிசன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து பாண்டேஜ் ஜாஸ்தி இருக்கும், சரியா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். இது வந்து ஒரு கேஸ் ஒர்க்கருக்கு இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணுன்றாங்க, அதாவது நமக்கு ஃபியூச்சரில். ஓகே, ஸோ எம்பத்தி இருக்கணும் நமக்கு, அடுத்த அவங்களோட ப்ராப்ளமை அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்கில் இருக்கணும். தென் வந்து இதெல்லாம் இந்த ஸ்கில்லை நீங்கள் இப்போ இருந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, லிசனிங் ஸ்கில், அவங்க வந்து ப்ராப்ளம் சொல்லும்போது நம்ம வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணுற ஸ்கில் இருக்கணும். ஓகே, கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி இருக்கணும். தென் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடு. நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் அப்படின்னா வந்து ஒரு கிளைண்ட் உள்ளே வரும்போதே வரான் பார், என்ன அவன்லாம் அவ்வளோதான், அவெல்லாம் தேரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒர்க்கர் இப்படி யோசிக்கக்கூடாது, சரியா? யாராக இருந்தாலும் வந்து நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன். ஓகே, யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக மதித்து அவங்களுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை கொடுத்து, ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அவங்களுக்கு உள்ள ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எல்லாத்துக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுத்து அவங்கள நம்ம வந்து கரெக்டாக வந்து அவங்கள நீங்கள் எதுவுமே ஜட்ஜே பண்ண வேணான்றாங்க. அதான் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். ஒருத்தர் வராருன்னா அவங்களை முன்னாடி எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே பண்ணாதீங்க, அவங்க வரட்டும், உட்காரட்டும், பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்னு. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்னப்பா, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருக்கோம் நம்ம, கரெக்டாக? பிரின்சிபல்ஸில் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, இதில் வந்து ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே. சரியா? பாடி லாங்குவேஜ்னா இப்படி அதெல்லாம் பாடி லாங்குவேஜ், சரியா? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்னா நம்ம ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இது பண்ணுறது, ஒரு சோமா டல்னஸ் இது பண்ணுறது, ஓகே, ஒரு ஸ்மைலு, எல்லாமே இதெல்லாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, தென் இது ரிட்டன் கம்யூனிகேஷன், இது ஓரல் கம்யூனிகேஷன்.
ஓகே, நான் ஷார்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். தென் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா ப்ராப்ளம் இந்த எபிலிட்டி, கம்யூனிகேஷன் எபிலிட்டி ஸ்கில் யாருக்கு இருக்கணும்? சோஷியல் கேஸ் ஒர்க்கர். இது ஸ்கில்லுன்னு கேட்காம எபிலிட்டின்னு கூட கேட்கலாம். எபிலிட்டிஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து ஒரு ப்ராப்ளத்தோட வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், நம்ம வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ஒரு சரியான ஒரு சூட்டபிள் சொல்யூஷன் நம்ம சொல்லி அவங்கள கன்வின்சிங்கான, அவங்களுக்கு டெவலப்மெண்டல் பாத்து ஓரியன்டா நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்பணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும் நம்ம கிட்ட. ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஷன்ஸ். அவங்க வந்து ஒரு ஒரு 1 hour 2 hours கூட அவங்க ப்ராப்ளத்தை சொல்லி புலம்புவாங்க. அது 2 hours ஆனாலும் சரி, நீங்க அதை பொறுமையோட, ஐயோ எப்படா முடிப்பாங்க, புலம்பிட்டே இருக்காங்களே, ரொம்ப போரா இருக்கே, நமக்கு இங்க போகணுமே அங்க போகணுமே, ஃபோன் பார்க்கணுமே அது பண்ணணுமே, அப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணாம எவ்வளோ நேரம் இது பண்ணாலும் சரி, அவங்கள வந்து பொறுமையா அவங்கள பொறுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றத கவனிச்சு, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு டீப் எமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் போறது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அதை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. ஒரு ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து நமக்குள்ள 1000 திங்கிங் ஓட விட்டுட்டு நம்ம கவனிக்காம இருக்கக்கூடாது. சரியா? ஸோ பொறுமையா இருக்கணும்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பேஷன்ஸ். ஓகே, யூ நோ தட். அட்வொகேசி. அட்வொகேசி அப்படின்னா அதை நம்ம ஸ்பீச்ல அட்வொகேசி, அவங்கள்ட்ட அதை திறமையா பேசுறது, நம்ம சொல்ல வந்த விஷயத்த அவங்கள்ட்ட கரெக்டான விதத்துல அவங்களுக்கு டெலிவர் பண்றது, அந்த மாதிரி. ஓகே, தென் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த மீட்டிங்கை வந்து, ஐ மீன் கிளைண்ட் கேஸ் ஒர்க்கரோட மீட்டிங்கை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது. சரியா? தென் அதாவது அந்த அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஆர்கனைசேஷனில் வந்துடும். தென் கல்ச்சரல் கம்பிட்டன்ஸ். ஓகே, அவங்களுடைய இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வருவாங்க, டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க கிளைண்ட்டு. சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கல்ச்சரல் இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலிவர் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய சர்வீஸை. ஓகே, தென் செல்ஃப் கேர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இந்த மாதிரி இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பல பேர் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன், கேஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிளைண்ட்டோட ப்ராப்ளத்தை இறங்கி போய் டீப்பாக இவங்களே உட்காந்து ஃபீல் பண்ணி கடைசியாக இவங்களே லூஸ் ஆயிடுவாங்க. சாரி டு சே திஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக பண்ணா சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ ப்ராப்ளத்தை கேட்டாலும் சரி, நம்ம வந்து தள்ளி நின்று அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிறணும். சரியா? ரொம்ப வந்து வீட்டுக்கு போயிட்டா எல்லாத்தையும் மறந்துடணும், அவ்வளோதான். அதையே டீப்பாக திங்க் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் கூட சொல்லுவாங்க, சைக்காலஜி பண்ணணும்னு சொன்னால் வேணாம் சைக்காலஜி படித்தா லூஸ் ஆயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா படித்தாலாம் லூஸ் ஆக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களோட ப்ராப்ளத்தை கேட்டு நமக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டு டைமு, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறணும். அதுதான் வந்து செல்ஃப் கேருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகாமல், அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வரைக்கும் இன்வால்வ் ஆகிட்டு ப்ரொஃபஷனல் ஒர்க் முடிஞ்சோடனே நமக்குன்னு அது ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், அதை இது பண்ணிக்கணும். அதுதான் செல்ஃப் கேர். சரியா? அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மறுநாள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் முடிச்சிட்டோம். தென் கேஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் முடிச்சாச்சு. தென் ஸ்கில்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க்கர், கேஸ் ஒர்க்கருடைய ஸ்கில்ஸு. ஓகே, அது நான் இப்போ ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், புரியுதுல? கேஸ் ஒர்க்கர் உடைய ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ் என்னெல்லாம் தேவை அது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் இன் வேரியஸ் செட்டிங்ஸ். ஓகே, இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் அப்படின்னா அது அப்ளிகேஷன் அல்லது ஸ்கோப் அப்படின்னா என்னது? நம்ம வந்து கேஸ் ஒர்க்கை எப்படி என்னென்ன வேரியஸ் செட்டிங்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், அதான். ஓகே, வெறும் இண்டிவிஜுவல் தானா, அப்போ ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பண்றது தான் கேஸ் ஒர்க்கா அப்படின்னா, அந்த ஒரே ஒருத்தர் எத்தனை இடத்துல இருக்காங்க, எங்கெல்லாம் இருக்காங்க, அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம கேஸ் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, இண்டிவிஜுவலா இருக்காங்க, நம்ம கிட்ட வருவாங்க இண்டிவிஜுவலா. ஓகே,
ஃபேமிலிஸ்குள்ள இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, சரியா? அதே மாதிரி கம்பெனிஸ்குள்ள இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ஸ்குள்ள இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் இவங்களோட ப்ராப்ளம் எல்லாம், சரியா? ஹாஸ்பிட்டல்ஸில் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, என்ன, இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஓகே, அங்கே வந்து சைக்கோதெரப்பி அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக? இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வந்து என்ன, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள ஐ மீன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் ஒரு பக்கம், டீச்சர்ஸ் ப்ரெஷர் ஒரு பக்கம், மார்க் ப்ரெஷர், ரைட்டா? அதுக்கப்புறம் இது பார்த்தாதுன்னு அந்த ஃபோன் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, தென் சூசைடல் தாட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்கூல்லையும் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளமும் டீல் பண்ணுறது கேஸ் ஒர்க். ஓகே, தென் ஜுவனைல் ஹோம். ஜுவனைல் ஹோம் இது நீங்கள் ஹோம் விசிட், இது ஜுவனைல் ஹோமுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே விசிட் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டு ஒர்க்குக்கு. ஃபீல்டு விசிட் நீங்கள் போகல அப்படின்னா வந்துட்டு போகாதவங்களுக்கு சொல்லணும்னா மாஸ்டர் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் போவார் இல்லையா? அவர் வந்து அங்கே இருக்க ஒரு மாஸ்டராக டீச்சராக போவார். அவங்களுக்கு அங்கே உள்ள அந்த இண்டிவிஜுவல் அந்த ஹோம் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க உள்ள. ஓகே, ஸோ அவங்க ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி அங்கே இருந்துட்டு போவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆக்சுவலாக அவங்கள வந்து ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்ணுற மாதிரி, கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து ஒரு கேஸ் ஒர்க்கர் போய் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ், அவங்க என்ன ப்ராப்ளம்னால வந்தாங்க, ஓகே, அது எதுவும் என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவங்க வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் இது ரியாக்ஷனாக தான் இருந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம். சில பேர் வந்து ஒரு பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பி மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள சேஞ்ச் பண்ணி வெளியே வந்து சொசைட்டிக்கு அனுப்புனாதான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? அவங்க சின்ன பசங்க, ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து வெளியே அனுப்புறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம கேஸ் ஒர்க்கிங் இந்த இடத்துல ரொம்ப யூஸ் ஆகும் ஜுவனைல் ஹோம்ஸில். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இப்போ ஃப்ளட் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு வீடு இல்லாமல், ஓகே, அப்படி வீடு இருந்தாலும் வந்து திடீர்னு வெள்ளம் உள்ள வந்திருக்கும், அவங்க உயிருக்கு பயந்து எல்லாத்தையும் போட்டு ஓடி இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும், நிறைய எலக்ட்ரானிக்ஸு அப்ளையன்சஸ் லைக் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் திரும்பி ஒரு 10 நாள் கழிச்சு வருவாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனால் வரும்போது அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து வாங்கணும் புதுசாக ஒரு வீட்டில், எல்லாமே அப்படியே இருந்தாலும் எல்லாம் வந்து தண்ணியில் ஊறி போய் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் திரும்ப வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாவம், ரொம்ப ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஓகே, அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துலயும் நமக்கு வந்து அங்கே இருக்க அந்த ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலியோட இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கேஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வந்து இதான் வந்து ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் இன் வேரியஸ் செட்டிங்ஸில் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே நிறைய இதெல்லாம் பார்த்துட்டோம். சைட் ஹெட்டிங்ஸில் நம்ம நிறைய டாபிக்ஸ் ஒரே வீடியோவில் நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து எது கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் தான். இதுக்கு அடியில் நீங்கள் 4 லைன் எழுதணும், இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் எழுதணும். இப்போ தான் லாங் ஆன்சர் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இன்கேஸ் இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பில்லை, தாண்டி நீங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆகாமல் கொஷினை வந்து 4 தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெலவெண்ட்டாக எதெல்லாம் நீங்கள் படித்ததில் ரிலேட்டடாக இருக்கோ எல்லாத்தையும் எழுதி விடுங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு மார்க், ஒரு பாஸ் மார்க்காவது வந்துடும். பட் இதே கொஷின்ஸே வந்துச்சு அப்படின்னா இதே ஆன்சர்ஸே நல்லா டெவலப் பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக 70% மார்க் கேரண்டீடாக வரும். இதே கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் நீங்கள் எழுதலாம் தாராளமாக. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக 70% மார்க் வரும்.
இன்கேஸ் வேறு நீங்கள் படிக்காதது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருங்க. இன்கேஸ் நீங்கள் படிக்காதது ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ எல்லாம் எழுதி விட்ருங்க. ஓகே, இது லாஸ்ட் மினிட் உங்களுக்கு இது டிப்பு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் இதை கன்டினியூ பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க. இஃப் யூ லவ் லேர்னிங் வித் பிரபா, தென் யூ ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். Thank you and all the best for your exams.